ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தஞ்சாவூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் டு சீட்டுக்கோசரம் கன்சல்டிங் ப்ராஜெக்ட்கோசரம் போயிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சல்டிங் போனோம் பாருங்கள். அந்த கன்சல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வீடு கட்டியிருந்தாங்க. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் டெவலப் பண்ணிவிட்டு டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்கோலா டிசைன் போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டிசைன் பண்ணோம் அப்படின்னு வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபேஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் நேம் போட்டுரும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங். இது வந்து பார்த்திங்கன்னா இது சவுத்துங்க, இது நார்த்துங்க, இது ஈஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். ஏன்னா ஓவரோட வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சவுத்து வெஸ்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கணுங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஓவரோட வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துபடி கரெக்டுங்க. இப்போ இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிளானோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ 500 ஸ்கொயர் ஃபீட் தாங்க. ஒரு சின்ன பில்டிங் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 20 அடிங்க, நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா 25 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் பாயிண்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட்டில் எதுவும் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் தாங்க ரோட் பாயிண்ட்டு. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு ஹாலுங்க, ப்ளஸ் இங்கே இதிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிச்சனு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் போட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதே பிளான் இது வச்சுக்கலாம் சார். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து டெவலப் பண்ணணும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தாராளமாக ஸ்பேசிஸாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாருங்க. கிச்சன்லாம் எது வேணாங்க, கிச்சன் வந்து நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டெப் ஏறி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட்டுங்க. சிட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடிக்கு இன்ட்டு 11 அடி 9 இன்ச்சுங்க. இது ஃபுல்லாகவே சிட் அவுட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு நம்ம உள்ளே போகிறோங்க. ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி 9 இன்ச்சுங்க இன்ட்டு 16 அடிங்க. ஆலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விண்டோ, ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரிங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ராகணும். மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 16 சைஸுங்க. இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடு வரனால நம்ம விண்டோ வச்சாலுமே அவங்க வால் கட்டினாங்கன்னா ஃபுல்லாகவே மறைஞ்சிருங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் இடம் இருக்குது, ஃப்ரண்ட் சைட்லேயும் இடம் இருக்குதுங்க. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே விண்டோவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டுங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டு டைமென்ஷனுங்க 6 அடிக்கு இன்ட்டு 6 இன்ட்டு 9 இன்ச்சுங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசன் இருக்குது பாருங்கள். இந்த பேசன் வந்து பார்த்திங்கன்னா வாசுபடி தான் வைக்கணும். ஒன்று சவுத் ஃபேஸிங்கில் பார்த்த மாரி இருக்கணும், அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் பார்த்த மாரி இருக்கணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாரி வச்சுருக்கிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வாயு மூலையில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கரெக்டாக அக்னி மூலையில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்னி மூலையில் தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமே வரணும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வரனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே போட்டுருக்குறோங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி வந்து பார்த்திங்கன்னா மேலே டெரஸ் வர போகிறோங்க. டெரஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும் பாருங்கள். நம்ம ஸ்டெப் ஏறி மேலே டெரஸ் வந்துட்டோங்க. இந்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்புக்கு ஹெட்ரூம் போட்டு இதுவுமே நம்ம கவர் பண்ணிடுறோம். இல்லைன்னா மழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குங்க. அதனால் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூம் போட்டு கவர் பண்ணிடுறோம். ஸ்டெப் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 16 சைஸுங்க. இந்த ஸ்டெப் ரூம் இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்லைட் டோர் வச்சு இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷன் பர்பஸ்க்கோசம் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறோம்னா உள்ள லைட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணி நம்ம டெரஸ் வந்துடுங்க. டெரஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே டெரஸ்ங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் இருக்குதுன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈசானி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈசானி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு வெயிட்டுமே வைக்கக்கூடாது. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டு வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப் ரூம் போகிறோம் பாருங்கள். ஸ்டெப் ரூமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் டேங்கில் ஒரு 1000 லிட்டரில் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்போயுமே நம்ம வெயிட் வைக்கவே கூடாது. அப்படி வெயிட் வச்சோம்னா வாஸ்துபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல வாட்டர் டேங்க் வைக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல நம்ம வாட்டர் டேங்க் வச்சு ப்ரொவைட் பண்ணிடுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்கோலா டிசைன் மாதிரி போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனை டெவலப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இது கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே ஒரு பெர்கோலா டிசைன் வந்து போட்டுருக்குறாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே ஜாயினர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிளாட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் தாங்க.
ஜாயினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே 7க்கு 3.5 சைஸுங்க. பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 3 சைஸுங்க. பாத்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 2.5 சைஸுங்க. கிச்சன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 3 சைஸுங்க. வென்டிலேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 1.5 சைஸுங்க. கிளைண்ட் வந்து யாருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் தஞ்சாவூருங்க. இவரோட நம்ம சைட் விசிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங். இது வந்து ரோட் பாயிண்ட்டுங்க. இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்துங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நேம் தாங்க. கார்த்திக் ராஜா, எம்இ டிசைன் இன்ஜினியர், கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர், தர்மபுரி. என்னோடய கான்டாக்ட் நம்பருங்க. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது ஃப்ளோர் பிளான் வேணும்னா தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டராக கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரீஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.